ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாம் போன வீடியோவில் வெண்பூசணி பச்சடி, ஆஷ்காட் பச்சடி, தயிர் பச்சடி பார்த்தோம் இல்லைங்களா. இன்னைக்கு அதுலேயே நம்ம ஜூஸ் பார்க்குறோம். வெண்பூசணியை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் ஒரு 6-7 மிளகு, திரும்ப இஞ்சி பாருங்கள், அதில் ஒரு பீஸு க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்படி சாப் பண்ணது இது இருந்தால் போகிறோம். சரிங்களா, இது வேண்டாம். இப்போ பெரிய நெல்லிக்காயில் இவ்வளோ இந்த பீஸ் இருந்தால் போகிறோம். இதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள், இந்து உப்பில் நம்மளுக்கு இன்றைக்கி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்து உப்பு கிறிஸ்டல்ஸ் இதில் சும்மா ஒரு 10 இருந்தால் போகிறோம். இவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம். இவ்வளோதாங்க வரும். அதில் பார்த்தீங்களா, இது ஆஷ்காட் ஆம்லா ஜூஸ். இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோன்னா இவ்வளோ சூப்பரான ஒரு ஜூஸ் நம்மளுக்கு வந்துடும். இதில் விட்டமின் சி, ஆம்லா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால விட்டமின் சி, அப்புறம் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதில் நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். ஆஷ்காட் அப்படிங்கிறது ஒரு மகா பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பம்கின் நம்ம திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நம்ம இந்த திப்பியை நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் விடலாம். இல்லைன்னா நம்ம எதான சாம்பார் செய்யும் பொழுது அதில் நம்ம இதை கலக்கிக்கலாம். கூட்டு செய்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புளிப்பும், அப்புறம் இந்த ஆஷ்காட் சுவையும், அப்புறம் இஞ்சி, அப்புறம் நம்ம பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால சளி பிடிக்காது. பெப்பரும் சீரகமும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சளி பிடிக்காது. நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கலாம். எல்லாருமே இதை இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஜூஸுங்க. இதை நம்ம குடித்து நம்ம இந்த வெயிலை நம்ம எப்படி கடத்துறது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால சிப் பை சிப்பாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஷ்காட் ஆம்லா அண்ட் இஞ்சி ஜூஸ் ரெடி. பார்த்தீங்களா, இன்னொரு ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்.